மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேதபாட வகுப்பிலே நாம் சிஷ்யத்துவத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே நாம் எல்லாவற்றையும் விட்டு பின் ஆண்டவரை பின்பற்றின மோசேயை குறித்து பார்த்தோம், பவுலை குறித்து பார்த்தோம். எகிப்தின் மகன் என்பதை வெறுத்து, சந்தோஷம் இன்பங்களை வெறுத்து, பொக்கிஷங்களை வெறுத்து, இன்னும் அரசாங்கத்தின் எல்லா அந்தஸ்துகளையும் வெறுத்து மோசே ஆண்டவருக்கு பின்னாலே சென்றான். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலும் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணி, லாபமாக இருந்த வேளையெல்லாம் நஷ்டம் என்று எண்ணி ஆண்டவருக்கு பின் வந்த அந்த பவுலை பார்த்தோம். அதுதான் சீஷத்துவத்தின் அடையாளமாக இருக்கிறது. இந்த மாலை வேளையிலும் நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிற வேளையிலே, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்? அங்கே என்ன பார்க்கிறோம்? அறுவடை மிகுதியாக இருக்கிறது. அறுவடை மிகுதியாக இருக்கிறபடினாலே நீங்கள் என்ன வேண்டிக் கொள்ளுங்கள்? அறுவடைக்கு மிகுதியான ஆட்களை அனுப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். அதற்கு முன்பு நாம் வாஸ்தவ வசனத்தில் அங்கே அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருக்கிறதை இயேசு கண்டு அவர்கள் மேல் மனதுருகினார். இயேசுவினுடைய பார்வையிலே ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாதவர்களைப் போல அலைந்து திரியவர்களாக தொய்ந்து போனவர்களாக காணப்படுகிறதை அவர் கண்டபோதுதான் அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அதனாலே அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கள், அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆண்டவருடைய பார்வை எப்போதுமே ஜனங்கள் மேல் இருந்தது. ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றவருடைய பார்வை இருந்தது. அவர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்று அவருடைய பார்வை இருந்தது. ஆகவே அவர்கள் தொய்ந்து போனவர்களாகவும் மெய்ப்பன் இல்லாதவர்களைப் போலவும் இருக்கிறதை அவர் கண்டபோதுதான் இவ்விதமாக சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. அதிலிருந்து என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு மெய்ப்பன் தேவைப்படுகிறார், அந்த ஜனங்களுக்கு நடத்துனர் தேவைப்படுகிறார், அந்த ஜனங்களை சரியான பாதையில் நடத்துவதற்கான ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் என்று அவர் அறிந்துதான் அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அதே இதை சொல்லி முடித்த பின்னு 10ஆம் அதிகாரத்திலே துவக்கத்திலே சொல்லுகிறார், அவன் என்ன செய்தார் என்றால், இப்படி சொல்லிவிட்டு அறுவடைக்கு என்ன சொல்லப்படுகிறது, அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமா, இப்படி ஜனங்கள் அதுவரையில இயேசு கிறிஸ்து மட்டுமே அற்புதங்களை, அடையாளங்களை, நோய்களை எல்லாம் சுகமாக்குற காரியங்களை செய்து கொண்டே வந்தார். இப்ப எப்படி இருக்கு? அறுவடை மீதியா இருக்கிறது. ஜனங்கள், திரளான ஜனங்கள் இயேசுக்கு பின்னால் வருகிறார்கள். அப்ப இயேசு ஒருவர் ஊழியம் செய்தால் போதாது, அறுவடைக்கு இன்னும் அதிகமான பேர் வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அந்த அசுத்தாவிகளை துரத்தவும் இன்னும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை அனுப்புகிறார். அல்லேலூயா. வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதோடு நிறுத்தவில்லை. இப்ப என்ன செய்கிறார்? அறுவடைக்கு ஆட்களை அனுப்புகிறார்.
அப்படியானால் வார்த்தையோடு நிற்கவில்லை, செயலிலே அவர் சொன்னதை காண்பிக்கிறார். அறுவடைக்கு 12 பேரை அங்கே அனுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆண்டவருடைய பார்வையிலே ஜனங்களுக்கு மெய்ப்பர்கள் தேவைப்படுகிறார்கள், ஊழியர்கள் தேவைப்படுகிறார்கள், அவளை சரியான பாதையில் நடத்த வேண்டிய மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆகவே அதற்காக அறுவடைக்கு வேண்டிக் கொள்வது மாத்திரமல்ல, தம்மிடம் இருக்கிறவர்களையும் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த 12 பேரை அனுப்பினார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து, இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து என்று சொல்லி இருக்கிறது. அவர் இதோட நிற்கல, 12 பேரோட நிக்கல, பின் எத்தனை பேரை அனுப்பினாரா? வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இங்கேயும் அவர் சொல்றது என்ன? அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதற்கு முதல்ல என்ன செய்தார்னா, அந்த 12 பேரை அனுப்பினார், இப்ப 70 பேரை அனுப்புகிறார். அப்போ நிறைய வேலையாட்கள் தேவைப்படுகிறதுனாலே தான் மட்டும் பிரசங்கித்த அந்த சுவிசேஷத்தை சொன்னால் போதாது, பத்தாது, அவர்களை முழுவதுமாய் சென்றடைய முடியாது என்றிருந்த ஆண்டவர் தம்மோடு இருந்த 12 பேரை அனுப்பினார். அவர்களையும் போதாது என்று தெரிந்தவுடனே இன்னும் எத்தனை பேரை அனுப்பினார்? 70 பேரை அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த அதிகரித்துக் கொண்டே போகிறார். தான் மட்டும் செய்தார், 12 பேரை அனுப்பினார், இன்னும் 70 பேரை அனுப்பினார். இப்படியே அவர் அந்த அறுவடைக்கான பணியிலே, அறுவடைக்கான ஜனங்களை அனுப்புவதிலே அவர் மிகவும் அக்கறை கொண்டவராக இருந்தபடினாலே தான் இங்கே 70 பேரை அவர் நியமித்தார். 3வது வசனத்தின் முதல் பகுதியிலே சொல்லி இருக்கிறது, புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. புறப்பட்டு போங்கள். இந்த 70 பேரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போங்கள், போய் சகல ஜாதிகளை என்ன செய்யுங்க, அவளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள், அவளுக்கு சுகத்தை கொடுங்கள், அவளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அவளை அறுவடை செய்யுங்கள் என்று சொல்லி தம்முடைய இருக்கிறதான சீஷர்களை அங்கே அனுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் துவங்கி வைத்தார் இந்த பணி. என்ன பணி? அறுவடை பணியை, அறுவடை செய்கிற பணியை தாமும் செய்தார், தம்மோடு இருந்தவர்களை அனுப்பினார். அது போதாது என்று இன்னும் சிலரையும் அனுப்பினார். அந்த செயல்தான் இன்றைக்கு சபைகளிலே நடக்கப்பட வேண்டிய ஒன்று, ஊழியங்களே நடக்கப்பட வேண்டிய ஒன்று. ஊழியர் மட்டும் போதாது, ஊழியரோடு இருக்கிறவர் மட்டும் போதாது, இன்னும் பலரையும் இந்த ஊழியத்திலே ஏற்படுத்த வேண்டியது ஒவ்வொரு சபைகளின் கடமையாயிருக்கிறது. ஆனால் சபை இன்றைக்கு அந்த காரியங்களை செய்கிறதில்லை. இயேசு அதை செய்து காண்பித்தார். நம்ம நினைக்கிறோம் இந்த 12 பேரை மட்டும் அனுப்பியிருந்தாருன்னா அதெல்லாம் இயேசுவோடு கூட இருந்த 12 சீஷருடைய வேலை, ஆகவே அந்த சீஷர்கள் அதை செய்தார்கள் என்று நம்ம நினைப்போம். அதனால ஆண்டவர் இந்த 12 பேரோட நேரத்துல இன்னும் 70 பேரை அனுப்பினார். இன்னும் 70 பேரை அனுப்பினது மாத்திரமல்ல, மார்க்கு சுவிசேஷத்தின் கடைசி பகுதியிலும் மத்தேயு சுவிசேஷத்தின் கடைசி பகுதியிலும் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு போதித்த யாவையும் அவர்களும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி எல்லாரையுமே அந்த அறுவடை பணியிலே அவர் ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 1 12 ஆச்சு, 12 70 ஆச்சு. இப்போ எல்லாரையும் சொல்றாரு, நீங்க எல்லாரும் போய் என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், எல்லாரும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், சகல ஜாதிகளை சீஷராங்குங்கள், அவர்களுக்கு இந்த வசனத்தை சொல்லுங்கள், அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கள், அவர்களும் இந்த காரியத்தை செய்யட்டும் என்று சொல்லி அந்த ஊழிய பணியை அவர் பகிர்ந்து கொடுக்கிறதை நாம பார்க்கிறோம். ஆகவே இது சபையின் மிக முக்கியமான ஒரு பொறுப்பான காரியம். இப்படித்தான் ஊழியங்கள் செய்யப்பட வேண்டும். ஆனால் கடந்த சில வருடங்களாக, அப்படி சொல்ல போனா சில ஒரு 20-30 வருடங்களாக இந்த பணியை நம்முடைய சபைகள் செய்து, அதுக்கு முன்னால் இருந்த சபைகள்லாம் செய்தார்கள். அதை அப்பொழுது எழுப்பின ஊழியர்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஊழியர்களாக இருக்கிறார்கள்.
ஆனால் கடந்த சில நூற்றாண்டு சொல்ல முடியாது, 10 ஆண்டுகள் என்று சொல்லலாம், 20 ஆண்டுகள் என்று சொல்லலாம், இந்த பணி தொய்வடைந்திருக்கிறது. முதல்ல சொன்னாரு ஆண்டவர் சொன்ன மாதிரி தொய்வடைந்திருக்கிறார்கள் ஜனங்கள். ஆகவே இந்த பணியை மீண்டும் தொடர வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஒரு மிக முக்கியமான வேண்டுகோளாக இருக்கிறது. அதைத்தான் அவர் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். யோவானை பார்க்கலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இயேசு அநேகம் பேரை என்னாக்கினார்? சீஷராக்கினார். இயேசு அநேகரை சீஷராக்கினார். அந்த பணியைத்தான் எல்லாரையும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் 35 வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 4ஆம் அதிகாரம் 35 வசனத்தில், அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அறுப்புக்கு நிலங்கள் இப்பொழுதே விளைந்திருக்கிறது. அப்படியானால் அறுவடை செய்கிறதுக்கு ஆத்துமாக்கள் தயாரா இருக்கிறார்கள், எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். ஆகவே சீஷர்களின் பணி என்ன? அறுவடை செய்ய போகிறது. இதைத்தான் இயேசு பலமுறை எல்லா சுவிசேஷங்களிலுமே இதை திரும்ப திரும்ப சொன்னார். ஆகவே அந்த 12 பேரோடு நிற்கக்கூடாது, அந்த 70 பேரோடு நிற்கக்கூடாது, முழு சபையும் இந்த பணியிலே இறங்க வேண்டும் என்பது மிக மிக ஒரு கட்டளையாக ஆண்டவர் சொன்னார். நீங்க பெந்தெகோஸ்தே சபைகளின் பாரம்பரியத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், இது ஒரு 100, 125, இப்போ 25 வைத்துக்கொள்ளும், ஒரு 125, ஒரு 130 வருடங்களாகத்தான் இந்த பெந்தெகோஸ்தே என்கிறதான இந்த சபைகளின் ஆரம்பமும் வளர்ச்சியும் இருக்கிறது. அந்த வளர்ச்சி என்று சொல்லுகிறது பல கோடி ஜனங்களை இந்த கிறிஸ்துக்குள்ளாய் கொண்டு வந்தது. ஆரம்ப நாட்களிலிருந்து அந்த 12 அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்து சீஷல் ஆக்கினதை காட்டிலும், அல்லது உலகமெங்கும் சுவிசேஷம் பரம்பினதை காட்டிலும், இந்த 100-125 வருடங்களாக பெந்தெகோஸ்தே சபைகள் உலகமெங்கும் பரவி கோடி கோடியான ஜனங்கள் இந்த அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறார்கள். அது எப்போது இந்த வசனங்கள் அவர்களுக்குள்ளே பிரசங்கம் பண்ணப்பட்டு எல்லாரும் இந்த அறுவடைக்கு ஆயத்தமானார்கள். நானும் அறுவடை செய்ய ஆயத்தம் ஆக வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் உணர்ந்தார்கள். அறுவடை செய்வது என்னுடைய வேலை என்று சொல்லி ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு சீஷர்களும் உணர்ந்தார்கள். அப்படி அறுவடை செய்ய போனார்கள். அப்படி அறுவடை செய்ய போனதுனால தான் இந்த கடந்த 125 வருடங்களுக்குள்ளாக உலகமெங்கிலும் இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் கொண்ட சபைகளும் ஊழியர்களும் ஏராளமாய் எழும்பினார்கள். யோசித்து பாருங்க, 1900 வருடங்கள் எங்கே, 125 வருடங்கள் எங்கே? 1900 வருடத்திலே கிறிஸ்தவம் பெறுகிறதை காட்டிலும் இந்த 125 வருடங்களிலே இந்த சுவிசேஷம் மிக அதிகமாய் பிரபல்யமாய் இருக்கிறது, மிக அதிகமான நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? இந்த சுவிசேஷம் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. ஜனங்களில், இந்த சபைகளிலிருந்து ஜனங்கள் அனுப்பப்பட்டார்கள். நீங்க நம்ம கடந்த ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பாக போனாலே எல்லா கன்வென்ஷன் முடிகிற நாளிலே ஒரு பெரிய காலிங் கொடுக்கப்படும். ஆல்டர் கால் என்று சொல்லுவார்கள். ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் யாரெல்லாம் என்று சொல்லி ஒரு கேள்வி எடுப்பார்கள். அப்பொழுது பல வாலிபர்கள் ஊழியத்திற்கு என்று ஒப்பு கொடுப்பார்கள். அவர்களை ஊழியத்திற்கு என்று அனுப்புவார்கள், பைபிள் காலேஜ் அனுப்புவாங்க, அல்ல ஊழியத்திற்கு பயிற்றுவிப்பார்கள். அப்படி கண்டிப்பாக ஒரு ஆல்டர் கால் நடக்கும். எல்லா கன்வென்ஷன்லும் அதை பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு அப்படியெல்லாம் யாரும் கூப்பிடுறதில்லை, யாரும் ரெடியாகவும் இல்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய பணியை குறித்த, அந்த அறுவடை குறித்த சரியான செய்தி அவர்களுக்குள்ளாய் போகவில்லை. அறுவடை செய்ய வேண்டும், அது என்னுடைய பணி என்று யாரும் நினைக்கிறதும் இல்லை. ஆகவே மீண்டும் இந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும், நம்முடைய சபை கடந்து வர வேண்டும். நான் அறுவடைக்கு செல்ல வேண்டும், அறுவடை ஆயத்தமாயிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே நானும் அந்த அறுவடை பணியில ஈடுபட வேண்டும் என்று நாம் அந்த சீஷத்துவத்துக்குள்ளாக நாம் வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இதை குறித்து பல இடங்களிலே சொன்னார்.
மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிற வேளையிலே அங்கே பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளுக்கென்றும் ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த உவமையில என்ன சொல்லுகிறார்? அந்த திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் வேலையாட்களை தேடி செல்லுகிறான். வேலையாட்கள் இருக்கிற இடத்திற்கு செல்லுகிறான். அந்த இடத்துக்கு செல்லும் போது அதிகாலையிலே முதல் முறையாய் செல்லுகிறான். அப்படியானால் அதிகாலையிலே செல்லுகிறான் என்றால் அந்த திராட்சை தோட்டத்து எஜமானுக்கு தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே வேலையை செல்வதற்கான ஆட்கள் வேண்டும் என்ற கரிசனை. ஆகவேதான் அதிகாலையிலே சொல்லுகிறான். அதிகாலையிலே சென்று அங்க இருக்கிறதான வேலைக்கு தயாராக இருக்கிற ஜனங்களோடு கூட அவன் பேசுகிறான். பேசும்போது என்ன, ஒரு நாள் நீங்கள் வேலை செய்ய வேண்டும், ஒரு பணம் கூலி என்று சொல்லி அந்த அதிகாலையில் இருந்த அந்த ஜனங்களை அவன் என்ன செய்கிறான், அழைத்து கொண்டு போகிறான். அவர்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இன்னும் 3ஆம் மணி வேளையிலே மறுபடியும் அவன் வருகிறான். 3ஆம் மணி வேளையிலே வந்து அந்த ஜனங்களோடு பேசுகிறான். அந்த ஜனங்களோடு பேசும்போது அவன் ஒரு பணம் கூலி பேசவில்லை. அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது, 3ஆம் மணி வேளையில் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா இருக்கிற வேறு சிலை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றால் அவர்களும் போனார்கள். அல்லேலூயா. 3ஆம் மணி வேளையிலும் அவன் அப்படியும் செய்கிறான். மறுபடியும் 6ஆம் மணி வேளையிலும் அவிதமாக சொல்லுகிறான். 6ஆம் மணி வேளையிலும் 9ஆம் மணி வேளையிலும் அவன் அப்படியே செய்து அந்த ஜனங்களை தன்னுடைய வேலைக்கு அனுப்புகிறான். 9ஆம் மணியோடு நிறுத்தவில்லை, 11ஆம் மணி வேளையிலும் போகிறான். அப்ப யோசித்து பாருங்க, நம்மளே ஒரு வேலைக்கு ஆழமத்த போறோம். நம்ம இந்த பில்டிங் எல்லாம் கட்டும்போது வேலைக்கு ஆளுகளை தேடிப்போம். அங்க மார்க்கெட் அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஆட்கள் இருப்பாங்க. காலையில் போய் கூப்பிட போகணும். அப்ப கூப்பிட போகும்போது காலையில போனா நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள கூட்டிட்டு வந்துடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு போனா இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஒரு 11 மணிக்கெல்லாம் போனாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வேலைக்கு போயிருவாங்க, இல்லாட்டி வேலை இல்லைன்னு வீட்டுக்கு போயிருவாங்க. ஆனா இங்கே இந்த எஜமான் அந்த திராட்சை தோட்டத்துக்காக வேலைக்கு ஆட்களை தேடி போன போது அங்கே என்ன செய்கிறார்? 3ஆம் மணி வேளையிலும் இருக்கிறார்கள், 6ஆம் மணி வேளையிலும் இருக்கிறார்கள், 9ஆம் மணி வேளையிலும் இருக்கிறார்கள், 11ஆம் மணி வேளையிலும் அங்கே இருக்கிறார்கள். அல்லேலூயா. இவர்களிடத்தெல்லாம் பேசுகிறது என்ன? நீங்கள் வேலைக்கு போங்கள், உங்களுக்கு என்ன செய்வேன்? நியாயமானபடி கூலி தருவேன் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் ஒன்றென்றால், திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு அதிகமான ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். காலம் கடந்து விட்டது என்பது அந்த எஜமானனுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அதிகாலை இருந்து வேலை செய்யணும், சாயங்காலம் வரை பேசினாதான் வேலை செஞ்சாதான் ஒரு பணம் கூலி, அதுதான் நியாயமான கூலி, அதுதான் வேலை, ஒரு நாள் வேலை என்று சொல்லப்படும். ஆனால் இங்கு வேலை மிகுதியா இருக்கிறபடினாலே, மிகுதியா இருந்தாதானே அப்படி செய்வோம். நம்மளே இங்க கூட்டிட்டு வந்தோம், ஆட்கள் பத்தல, மறுபடியும் போறோம், 10 மணிக்கு போறோம், இருக்கிறவங்களை வாங்கன்னு கூப்பிடுறோம். இங்க வேலை கிடக்கிறது, ஆட்கள் பத்தாது, திரும்ப வாங்கன்னு கூப்பிடுகிறோம். அப்படியானால் வேலை மிக அதிகமா இருந்தாதான் அப்படி கூப்பிடுவோம். இல்லாட்டி என்ன செய்வோம்? காலையில கூப்பிட்டு வந்தவங்களை வச்சு வேலை பார்த்துட்டு சாயங்காலம் கூலியை கொடுத்து அனுப்பிடுவோம். ஆனா இங்க இந்த எஜமானவன் 3ஆம் மணி வேளையிலும் 6ஆம் மணி வேளையிலும் 9ஆம் மணி வேளையிலும் 11ஆம் மணி வேளையிலும் கூட செல்கிறான் என்று சொன்னால், அந்த திராட்சை தோட்டத்தில் எவ்வளவு வேலை இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். வேலை எவ்வளவு அவசரமானது என்று பார்க்க வேண்டும். வேலை அதிகம் என்பதும் ஒன்று, வேலை அவசரமானதும் ஒன்று. இல்லாட்டி நாளைக்கு கூப்பிட்டுக்கலாம்ல. இப்ப காலையில கூட்டி வந்த ஆளுக சரி நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு வேலை அவசரம் இல்லாவிட்டா என்ன செய்வாங்க? நாளைக்கு போய் காலையில கூட்டிட்டு வந்து மறுபடியும் வேலை செய்ய வைக்கலாம், அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா இங்க வேலை மிக அவசரம். ஆகவேதான் அவன் 3ஆம் மணி வேளையிலும் 6ஆம் மணி வேளையிலும் 9ஆம் மணி வேளையிலும் 11ஆம் மணி வேளையிலும் அவன் சென்று ஆட்களை அழைத்து வருகிறான். இதுதான் ஆண்டவருடைய ஊழியத்திலும் ஆண்டவர் அதைத்தான்
வேலையாட்கள் அதிகமாய் தேவைப்படுகிறார்கள். நீங்கள் எப்பொழுது வேண்டுமானும் இந்த வேலைக்கு நீங்கள் வரலாம். காலம் தாமதமாகிவிட்டு என்று நினைக்க வேண்டாம். ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் இளவயதுல ஒரு 20 வயசுல வந்து பைபிள் காலேஜ்ல படிச்சுட்டு வரணும், அப்படியெல்லாம் கிடையாது. 30 வயசு 40 வயசு 60 வயசு ஆனாலும் பரவாயில்ல, நீங்க வேலைக்கு வாங்க, நீங்க ஊழியத்துக்கு வாங்கன்னு தான் ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, அதிகாலையில போனப்ப நல்ல வேலைக்காரங்க கிடைச்சிருப்பாங்க. நம்ம அங்கே போய் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இவெல்லாம் வேலை செய்கிற ஆளு. ஒருவேளை வேலையில் நமக்கு முந்தி வந்து வேலை பழக்கம் உள்ளவங்களாம் அவங்களையெல்லாம் கூப்பிட்டுக்குவோம். ஒரு மாதிரி நொந்தவங்க நொடிஞ்சவங்கெல்லாம் இருந்தால் என்ன செய்ய மாட்டோம், கூப்பிட மாட்டோம். அதே மாதிரி இவன் 1ஆம் மணி வேலையில் 3ஆம் அதிகாலை வேலையில போன போது நல்ல வேலைக்காரர்களெல்லாம் அழைத்து வந்திருப்பான். 2வது போன போது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல ஆளுங்க இருந்திருப்பாங்க, நீங்களும் வாங்கங்கிறான். யோசித்து பாருங்கள், 11ஆம் மணி வேலையில போகும்போது யாரெல்லாம் இருந்திருப்பாங்க? வேலையும் இல்லை, நமக்கு வீட்டுக்கும் போய் என்ன செய்ய போறோம், சரிங்க உட்கார்ந்துருப்போம் அப்படின்னு இருக்கிற கொஞ்சம் நொடிஞ்சவங்க தான் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களையும் நீங்க வாங்க, நான் உங்களுக்கு நியாயமானபடி கூலி தருவேன் என்று சொல்லி அவர்களை அழைத்து வருகிறான். இதுதான் ஆண்டவரும் அழைக்கிறார். உங்களுக்கு வயதாகி விட்டதென்றோ உங்களால் இயலவில்லை என்றோ ஆண்டவர் பார்ப்பதே இல்லை. எப்போது வேண்டுமானாலும் அறுவடை மிகுதியா இருக்கிறது, திராட்சை தோட்டத்தில் வேலை அதிகமா இருக்கிறது, ஆகவே நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிற எஜமான் தான் நம்முடைய எஜமான். அல்லேலூயா. நம்முடைய திராட்சை தோட்டக்காரர் எப்படி கூப்பிடுறாரு? 3ஆம் வேலை பரவாயில்ல, 6ஆம் மணி வேலையை பரவாயில்ல, நீங்க 11 மணி ஆச்சு, இனி 1 மணி நேரம் தான் வேலை செய்யணும். 12 மணி வரை தான் என்னது, இனி 1 மணி நேரம் தான் வேலை செய்யணும், பரவாயில்ல வாங்க என்றால் வேலை இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவருடைய பணி இப்போது மட்டுமில்ல, ஆண்டவருடைய வருகைக்கு முந்தின மணி நேரம் வரையிலும் செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை நாளை இருக்கும் என்று தெரிந்தாலும் இன்றைக்கு செய்கிறது நிறுத்தக்கூடாது. இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்கள், இன்னும் சுவிசேஷம் கேட்கப்படாதவர்கள் இருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே ஒரு அப்படி அழைத்து வந்து இப்ப இன்னொரு காரியம் அங்கே நடக்கிறது. என்ன நடக்கிறது? 11ஆம் மணி வேளைக்காரர் சொல்றாரு, 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். நாங்க வேலை செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம், எங்களுக்கு வேலை ஒருத்தரும் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. நியாயம் தானே? அப்படியானால் அவள் வேலை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள், ஒருவரும் அவளுக்கு வேலை இடவில்லை. யார் அவர்களை ஏற்றுக்கொள்ள, யார் அவர்களை பணிக்கு ஏற்றுக்கொள்ள யாருமே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. ஊழியத்துக்கு வர்றேன் என்று சொன்னாலும் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஊழியங்களை கொடுக்கவோ அவர்களை ஊழியத்தில் ஏற்படுத்தவோ சபைகள் இல்லை. தங்களுக்கே இந்த சபை பத்தாதுன்னு இருக்கிறாங்க. 1000 பேர் வந்தாலும் ஒரு தகப்பன் மகன் அந்த சபையை நடத்திடுவாங்க, இன்னொரு 10 பேரை வச்சு ஊழியம் செய்யலாம்னு நினைக்க மாட்டாங்க. அப்படிதான் இன்றைக்குள்ள சபைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இவரோ என்ன செய்தார்? நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னார். அப்படியே போனார்கள். இப்ப சாயங்காலம் ஆச்சு. இப்ப சாயங்காலமான உடனே கூலி கொடுக்க தங்குறான். இப்ப அதுலதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. அங்கே என்ன செய்யறான்? சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். இப்போ பாருங்க, பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு அப்படின்னா அவன் மேனேஜரை கூப்பிடுறான், தன் எஸ்டேட் மேனேஜரை கூப்பிடுறான். அந்த எஜமான், நீ இப்ப கூலி கொடு. எப்படி கொடுக்க போற? முதல்ல யாருக்கு கொடுக்கணும்? முதல்ல பிந்தி வந்தவர்களுக்கு முந்தி கொடு, பிந்தி வந்தவர்களுக்கு முந்தி கொடு அப்படின்னு சொல்றா. அல்லேலூயா. நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? அவங்க இப்பதானே வந்தாங்க, இப்பதானே கூட்டிட்டு வந்தோம், அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் வேலை செய்யட்டும் அப்படிதான் நினைப்போம். லேட்டா தானே கூட்டிட்டு வந்தோம், அவங்க லேட்டா வேலை செஞ்சுட்டு போட்டோம் அப்படிதான் எல்லாரும் நினைப்போம். ஆண்டவர் அப்படி நினைக்கல. ஆண்டவர் பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர் வரைக்கும் அவளுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை பார்த்தவர்கள், வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள், ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். அல்லேலூயா. அவர்கள் வந்து ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். யோசித்து பாருங்க, அவர்கள் வந்து ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். யாருக்கு பேசப்பட்டது இது? அதிகாலையில வந்தவர்களுக்கு பேசப்பட்டது. அதிகாலையில வாருங்க வந்தவர்கள்ட்ட பேசினாங்கல்ல, நீங்கள் வாருங்கள், ஒரு நாளைக்கு எவ்வளவு கூலி தருவேன், ஒரு பணம் தருவேன் என்று கூலி பேசினானே. இப்பொழுது 11ஆம் மணி வேளையில வந்தவர்களுக்கு முதல்ல கொடுக்கிறான். சரி, முதல்ல கொடுத்து தொலைக்கிறான் அப்படின்னா
இப்ப கூலி எப்படி கொடுக்கிறான் என்றால், அதிகாலையில வந்தவர்களுக்கு என்ன கூலி பேசினாரோ அதை இவர்களுக்கும் கொடுக்கிறான். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நம்ம அப்படி செய்ய மாட்டோம் கண்டிப்பா. நீங்க இப்பதான் மத்தியானம் தானே வந்தீங்க, அரை நாள் வேலை, அல்லது இப்ப 2 மணி நேரம் தானே வேலை செஞ்சீங்க, 2 மணி நேரத்துக்கு சம்பளம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க பாருங்க, ஒரு பணத்தை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆளுக்கு ஒரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். இப்ப முதல்ல வந்த 11 மணி வேளையில வாங்கிட்டாங்க, 9 மணி வேளையில வந்தவங்களும் வாங்கிட்டாங்க, 6 மணி வேளையில வந்தவங்களும் வாங்கிட்டாங்க, 3 மணி நேரத்துல வந்தவங்களும் வாங்கிட்டாங்க. இப்ப கடைசியில யாரு போறாங்க? அதிகாலையில வந்தவங்க போறாங்க. கடுப்பா இருக்காது? நம்ம இதுல சொன்னா கடுப்பா இருக்கும், அப்படித்தானே? என்னடா இது, நம்ம தான் அதிகாலையில வந்தோம், சரி கடைசியில நமக்கு கொடுக்குறாங்க, நிறைய கொடுப்பாங்க போல் இருக்கு, வெயிட் பண்ணியிருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கடைசியில வந்தவங்களுக்கே ஒரு பணம் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம அதிகாலையில வந்தவங்களுக்கு கண்டிப்பா நமக்கு டபுள் கொடுப்பாரு அப்படின்னு பொறுமையோடு காத்திருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு தான் கொடுத்தாரு? ஒரு பணம் தான் கொடுத்தாரு. உடனே இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். 1 மணி நேரம் மட்டும் வேலை செய்தார்கள். இவர் 1 மணி நேரம் மட்டும் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. பகலின் கஷ்டத்தை வெயிலின் உஷ்ணத்தை சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று அவர்கள் முறுமுறுத்தார்கள். சாதாரணமா இருக்கிறது தான், கண்டிப்பா நம்மனாலும் சொல்லத்தான் செய்யும், நம்மனா அதோட விட்டுருக்க மாட்டோம், ஒரு போராட்டமே நடத்தியிருப்போம். ஆனா இவங்க முறுமுறுத்தார்கள், அவ்வளவுதான். அதுக்கு எஜமான் என்ன சொல்லுகிறான் பாருங்க. அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரயுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாக இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளா இருக்கிறபடியா நீ வன்கரனா இருக்கலாமா என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. கூலி எப்படி கொடுக்கப்படுகிறது? ஒரு பணம் எல்லாருக்கும். அப்படியானால் இந்த ஊழியத்தில் வருகிற எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரே மாதிரியான பிரதிபலனை கொடுக்கிறார். முந்தி வந்தவர்கள், பிந்தி வந்தவர்கள், வயதானவர்கள், இயலாதவர்கள், வாலிபர்கள் என்றெல்லாம் ஆண்டவருக்கு இல்லவே இல்லை. யார் தேவனுடைய ஊழியத்தை செஞ்சாலும் ஆண்டவர் அவர்களுக்கு சமமான பிரதிபலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. முந்தி வந்தவர்கள் பிந்தி வந்தவர்கள் எல்லாம் பார்க்கிறதே கிடையாது. எப்படிப்பட்டவர்கள், எந்த சூழ்நிலைமையில வந்தார்கள், எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சாங்க, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கறதில்ல. ஏனென்றால் ஆண்டவருக்கு வேலை ஆட்கள் வேண்டும், அவ்வளவுதான். நீங்க 1 மணி செஞ்சா கூட, 1 மணி நேரம் செஞ்சா கூட பரவாயில்ல, வாங்க வேலை செய்யுங்க. அதுதான். எந்த வயதிலையும் நம்ம ஆண்டவருக்கு பயன்பட முடியும். வயதான காலத்திலே கூட ஆண்டவர் நம்மை அழைத்து நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கலாம். இளவயதில் இருக்கிறவங்களுக்கும் பொறுப்பு கொடுக்கலாம், வயதானவங்களுக்கும் பொறுப்பு கொடுக்கலாம். ஆண்டவருடைய இஷ்டப்படி அதை செய்யலாம். ஏனென்றால் அவர் தான் எஜமான். அவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியினாலே நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்ற ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் தயாள குணமுடையவர். அல்லேலூயா. தயாள குணமுடையவர். அதனால்தான் பிந்தி வந்தவர்களுக்கும் ஒரு பணம் கொடுத்தார், முந்தி வந்தவர்களுக்கு பேசினபடி கொடுத்தார். இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர்கிட்ட பேரம் பேசக்கூடாது. பேரம் பேசாம ஊழியத்துக்கு போனோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போதெல்லாம் பேரம் பேசுவாங்க. பார்க்கணும், ஆண்டவரை இப்படி செய்தா நான் அப்படி செய்வேன், அப்படி செய்தா இப்படி செய்வேன், ஆண்டவரை எனக்கு பைக் கொடுத்தா நான் அப்படி ஊழியம் செய்வேன், கார் கொடுத்தா இப்படி ஊழியம் செய்வேன், எனக்கு வீடு கொடுத்தா இப்படி ஊழியம் செய்வேன், ஆண்டவரை எனக்கு சோகம் கொடுத்தா அப்படி செய்வேன். நோ டீலிங். அந்த மாதிரியான எந்த ஒரு விதமான பேரம் பேசுகிறதும் ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடாது. ஆண்டவரை உனக்கு நியாயமானபடி என்ன செய்வேன், நியாயமானபடி கூலி கொடுப்பேன். ஆண்டவருடைய பார்வையிலே ஆண்டவர் நமக்கு நியாயமானபடி கூலி கொடுப்பார். ஆகவே ஆண்டவர் அழைக்கும் போது பேசாம, ஆண்டவரே நான் வருகிறேன், எனக்கு வேலை கொடுங்க ஆண்டவரே, ஏதோ ஒரு வேலையை கொடுங்க ஆண்டவரே, நீ எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய வேலைக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம முன் வர வேண்டும், தயங்கக்கூடாது. இந்த 3ஆம் மணி வேளையில உள்ளவர்களும், 6ஆம் மணி வேளையில உள்ளவர்களும், 9ஆம் மணி வேளையில வந்தவர்களும் 11 தயங்கவே இல்லை. நான் உங்களுக்கு நியாயமானபடி கூலி கொடுப்பேன் என்ற வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு பேரம் பேசாம போனாங்க. ஆனா காலையில போனவங்க பேரம் பேசிட்டு போனாங்க, ஒரே பணம். பேரம் பேசாம போன இவங்களுக்கு ஒரு பணம். அல்லேலூயா,
அப்படியானா ஆண்டவர் அழைக்கும் போது, ஆண்டவர் தம்முடைய ஊழியத்திற்கென்று நமக்கு ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தில் ஒரு பொறுப்பை கொடுக்கும் போது, ஆண்டவரே எந்த பொறுப்பை கொடுத்தாலும் நான் செய்கிறேன் ஆண்டவரே, நீர் எப்போ கூப்பிட்டாலும் நான் வர்றேன் ஆண்டவரே, 9 மணி நைட்டு 9னாலும் சரி, நைட்டு 11 மணினாலும் சரி, நான் வர்றேன் ஆண்டவரே. சிலவங்களுக்கு சில கட்டுப்பாடு இருக்கும், 8 மணிக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு, அதுக்கு மணி என்னை கூப்பிடாதீங்க அப்படிவாங்க. இல்லை, 9 மணினாலும் சரி, 11 மணி வேலையினாலும் சரி, வேலைக்கு அந்த திராட்சை தோட்டக்காரன் கூப்பிடும் போது சென்றவர்களுக்கு கர்த்தர் கூலி கொடுத்தார், அந்த எஜமானன் கூலி கொடுத்தார். ஆகவே நாமும் என்ன செய்ய வேண்டும்? அப்படி நம்ம வேலை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. என்ன கிடைக்கும், எவ்வளவு தருவீங்கன்னு என்ன செய்யக்கூடாது? எப்பவுமே ஆண்டவரிடத்துல கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் அழைக்கும் போது நம்ம உடனே அந்த வேலைக்கு போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய சீஷர்கள் கூட அந்த கேள்வியை கேட்டாங்க. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, மத்தேயு 19:28 அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே 27 என்ன? அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று கேட்கிறான். நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுவோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று ஒரு கேள்விக்கிறான், ஒரு பார்கெயின் ஆண்டவர்கிட்ட. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்டா, நீங்களும் 12 கோத்திரங்களை நியாயந்திருக்கும்படியாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமான காரியம். அப்போ அது எப்போ நடக்க வேண்டியது? பிற்காலத்தில் நடக்க வேண்டியது. எப்போ? ஆண்டவருடைய வருகைக்கு பிறகு அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து அந்த 12 கோத்திரங்களை நியாயந்திருக்கிறதான ஒரு ஸ்லாக்கியம் அந்த 12 அப்போஸ்தலருக்கு இருக்கிறது. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம், என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். அல்லேலூயா. அதோடு அவர் நிக்கல. 12 பேருக்கு அவங்களுக்கு நியாயம் இருக்கிறதான 12 கோத்திரத்தாரை நியாயம் இருக்கிறதான ஒரு ஸ்லாக்கியம் இருக்குதுன்னு சொன்னதோட விட்டுறல. அடுத்து சொல்றாரு பாருங்க, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வான். ஏன் இதை ரெண்டையும் சேர்த்து சொன்னார்? யோசித்து பாருங்களேன். முதல்ல அந்த 12 பேருக்குள்ள பிரதிபலன் மட்டும் சொல்லியிருந்தாருன்னா அதோட நின்று போயிருக்கோம். ஆனா அவரு அதோட விடல. என்னை பின்பற்றி என் நாமத்தின் நிமித்தம் எதை அவர்கள் இழந்தார்களோ, அது வீடோ, அது சகோதரனையோ சகோதரியோ தாயோ பிள்ளைகளையோ மனைவியோ யாரானாலும் என்ன சொல்றாரு? விட்டவன் எவனோ, எதன் நிமித்தம்? என் நிமித்தம். எதையாவது இழந்தவன் எவனோ அவன் 100 அடைவான். அவனுக்கு 100 பலன் கிடைக்கும். இவங்களுக்கு 12 கோத்திரங்களே என்ன செய்யறதுக்கு தான் நியாயத்திற்புக்கு ஒரு சிலாக்கியம் தான் கிடைக்குது. ஆனா ஆண்டவர் நிமித்தமாக யாராயிலும் எதையாயிலும் இழந்தால் அவர்கள் 100 பலன் அடைவார்கள் சொல்லியிருக்காரு. எதுக்கு சொன்னாரு? ஆண்டவருடைய பணியிலே ஆண்டவருக்காக நாம் எதையாவது இழப்போமானால், இழக்க நேரிடுமானால், இழப்பதற்கு நாம் தயாராகுமாயில் நமக்கு எவ்வளவு பலன் கிடைக்குமா? 100 பலன். 100% சென்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? அதிகமாக கிடைக்கும். யோசித்து பாருங்க. அப்போ 1 இழந்தா 100, 10 இழந்தா எவ்வளவு? 1000. இப்படி போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. அப்போ நம்ம ஆண்டவர் நிமித்தமாக எதையாயிலும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு போனோம், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு செய்யறதுனால எதையாயிலும் நம்ம இழந்தோமானால் அதற்கு 100 பலன் உண்டு என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால நிச்சயமாக நம்ம இந்த ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்றால் முதல்ல 12 பேருக்கு என்ன கிடைக்கும்னு பேதுரு கேட்டா, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, உங்களுக்கு இது, எங்களுக்கு என்ன? 12 கோத்திரத்தாரையும் நியாயந்து இருக்கிறதான ஒரு ஸ்லாக்கியம். சரி, அதோட நிக்காம அப்படின்னா மற்றவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு 12 பேருக்கு சொல்லிட்டீங்களே ஆண்டவரே, எங்களுக்கு என்ன? ஏன்னா ஆண்டவர் திரும்ப 70 பேரை அனுப்பினாரு, இன்னும் நிறைய பேரை சீசன் ஆக்கினாரு. அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும்ல. ஆமா, அந்த 12 பேருக்கும் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறதுக்கு வேலை கொடுத்துட்டாரு, நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருந்திருக்கணும். அவங்க கேட்காமலே ஆண்டவர் பதில் சொல்றாரு. என்ன?
என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது இன்னும் நிலங்களையாவது விட்டவன் அவனோ இம்மை அவன் நூறத்தினையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அல்லேலூயா. இம்மையிலே நூறத்தனையான்னு இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு. இம்மையிலே நூறத்தனையாகவும் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வான் சொல்லி இம்மையிலேயும் ஆசீர்வாதம் உண்டு. இம்மையிலே நமக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு கொடுப்பாராம்? நூறத்தனையாய் கொடுப்பேன்கிறார். அப்படியானா இதெல்லாம் என்ன? ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது அவருடைய பணிக்கென இந்த அறுவடை பணியிலே நாம் ஈடுபடும் போது நமக்கு நூறத்தனையான பலனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் அவருடைய பணியில ஈடுபடுகிறவர்களுக்கு உற்சாகப்படுத்தும்படியாக, அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும்படியாக, அவர்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்படின்னா ஆண்டவருக்காக நாம் எதையாவது செய்தோமானால் அதனால வருகிற இழப்புக்கு ஆண்டவர் நமக்கு 100 மடங்கு என்ன கொடுப்பார்? அல்லேலூயா. ஆமா, நிச்சயமாக கொடுப்பார். அல்லேலூயா. ஆகவே நாம் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய பணியில. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று ஆண்டவர் இந்த 3 சுவிசேஷத்திலையும் 3 இடங்களிலே அவர் சொல்லுகிறார். ஏன் இதை இப்படி சொன்னாரு? அதுதான் பார்த்தோம், முந்தினோர் பிந்தினோர். இப்ப நம்ம அங்க அந்த திராட்சை தோட்டத்துக்கான அந்த எஜமான் இவர்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி என்ன கொடுத்தான்? கூலி கொடுத்தான். அப்படின்னா பிந்தி வந்தவங்க முந்திக்கிட்டாங்க, பிந்தி வந்தவங்க முந்திக்கிட்டாங்க, முந்தி வந்தவங்க பிந்திக்கிட்டாங்க. இதே மாதிரிதான் தேவனுடைய ஊழியத்திலும் யாரை ஆண்டவர் எங்கே பயன்படுத்துவார், எப்படி கொண்டு வருவார் என்று ஆண்டவர் தான் தீர்மானம் செய்வார். வேறு யாரும் அதை தீர்மானம் செய்யவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் பிந்தி வந்தவர்களை முந்தினவர்களாகவும் முந்தி வந்தவர்களை பிந்தினவர்களாகவும் எத்தனை இடங்களே நம்ம பார்க்கிறோம். சிறு ஊழியர்கள், சிறு வயது ஊழியர்கள் எல்லாம் நல்ல ஊழியம் செய்து மிகப்பெரிய சபையை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். ஆனால் சிலர்கள் வயதான பிறகும் கூட 10-20 விசுவாசிகளை வைத்துக்கொண்டு அப்படியே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இவர்கள் பிந்தி விட்டார்கள், அவள் முந்தி கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான் சொல்றார், முந்திக் கொள்வார்கள் அநேகர் என்று இங்கே சொல்லி இருக்கிறார். அதை பற்றி சொல்லும் போது மத்தேயு 21ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார். 31-32 வசனங்களிலே, இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயக்காரரும் வேசிகளும் இந்த 2 கூட்டத்தாரையும் நம்ம வெறுக்கிறவங்க. ஆயக்காரன்னு நமக்கு பிடிக்காது, வேசிகள் பிடிக்காது. நம்ம சொல்றோம் அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு எலிஜிபிலிட்டியே கிடையாது, அவங்க போகவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன செய்வாங்களா? முன்னே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? நம்ம நினைக்கிறோம் நம்ம சபையில வந்தோம், சபையில வந்து இத்தனை வருஷம் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் யாரை முன்குறித்து யாரை முன்னால வைக்கிறார், யாரை பின்னால வைக்கிறாரு, யாரை முதலிடத்துல வைக்கிறாரு, யாரை பின்னிடத்துல வைக்கிறாரு, யாருக்கு முதல் பலன் கொடுக்கிறாரு, இதெல்லாம் நாம தீர்மானம் செய்கிறது இல்ல, ஆண்டவர் தான் தீர்மானம் செய்கிறாரு. இங்கே ஆயக்காரர் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறார்கள். அப்படின்னா நாம யாரு பிரவேசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோமோ, யார் நாம தகுதியற்றவர்கள் என்று நினைக்கிறோமோ அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அதனாலதான் ஒருவரையும் அற்பமா எண்ணாதிருங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவரையும் நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. இன்னைக்குதான் சர்ச்சுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம பிந்தினவர்களாம் அவர்கள் முந்தினவர்களாம் இருப்பாங்க. ஆண்டவர் வருகையிலே அவர்கள் முதலிடத்தை பெறலாம். யாருக்கு தெரியும் அவளுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம தீர்மானம் பண்ண முடியாது. ஏனால் மனிதன் பார்க்கிற விதமாக ஆண்டவர் பார்க்கிறதே இல்லை. ஆண்டவர் பார்க்கிறதே வித்தியாசமாய் பார்க்கிறார். நம்முடைய கண்களில் அவைகள் படுவதில்லை, ஆனால் ஆண்டவர் வித்தியாசமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆயக்காரர் வேசிகளும் என்ன செய்ய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திலே முன்பு தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இன்னொரு உவமையை சொன்னார். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே 2 பேர் ஜெபம் பண்ண போனார்கள். வாசிக்கலாம் அந்த சம்பவத்தை. லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமா? 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன்.
பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல இவனே என்ன ஆகப்பட்டான்? நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா. 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருவன் யாரு? ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். 2 பேரும் ஜெபம் பண்ண போனாங்க. ஜெபம் பண்ணும்போது பரிசேயன், தேவனே, நான் இவனை மாதிரி எல்லாம் இல்ல, அவனை மாதிரி எல்லாம் இல்ல, என்ன செய்யறேன், நான் வாரத்தில் 2 நாள் என்ன செய்யறேன், உபவாசிக்கிறேன், தசமெல்லாம் கொடுக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணா. இந்த ஆயக்காரன் என்ன ஜெபம் பண்ணா? ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். அல்லேலூயா. இப்ப யார் நீதிமானாக்கப்பட்டான்? இந்த ஆயக்காரன். யாரு தான் தகுதி இல்லை என்று நினைச்சானோ, மார்பில் எடுத்துக்கொண்டு, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல்னா, வானத்துக்கு நேரா பார்க்கறதுக்கு அவனுக்கு மனசு, அந்த துணிவில்லை. துணியாமல் தன் மார்பில் எடுத்துக்கொண்டு, தேவனே, பாவியா என் மேல் கிருபையாயிருன்னா. நம்முடைய பார்வையில, இப்ப சர்ச்சில் இருக்கிறவங்க பார்வையில, இவங்க 2 பேரும் சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க, அப்படி வச்சுக்கோ. 2 பேரும் சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க. 2 பேரும் சர்ச்சில் போய் ஜெபம் பண்றத பின்னாடி இருக்கவங்க கொஞ்சம் பேர் பார்க்கறாங்க. அவங்க பார்வையில யாருதான் நீதிமானாய் கணக்கிடப்படுவான் என்றால் அந்த யாரு? பரிசேயன். ஏன்டா அவன் என்ன செய்யறான்? ஜெபம் பண்றான், உபவாசம் பண்றான், ஜெபிக்கிறான், தசமபாகம் கொடுக்கிறான், ஆலயத்துக்கு கரெக்டா வர்றான், எல்லாத்தையும் செய்யறான். மனுஷனுடைய பார்வையிலே அவன் தான் என்ன? நீதிமான் என்று கணக்கிடப்பட்டான். ஆனால் இங்கே உண்மையாக ஆண்டவர் யாரை? அல்லேலூயா. ரொம்ப அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரிசேயன் என்ன செய்தான்? பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படின்னா இவங்களை விட நான் மேல் நினைக்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. அதனால்தான் பவுல் சொல்றார் பாருங்க, பாவிகளிலும் பிரதான பாவி நான் சொல்றார். நமக்கெல்லாம் கொஞ்சம் இது வந்துட்டா நம்மள மாதிரி நீதிமான் யாருமே கிடையாது. இந்த சர்ச்சில் நம்ம தான் ஃபர்ஸ்ட், அது மற்றவங்க எல்லாம் அதுக்கு அடுத்து தான். என்ன மாதிரி நீதிமான் யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இப்படிதான் இந்த பரிசேயன் கூட அப்படிதான் நினைச்சான். ஆனா அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். யாரு? பாவிகளும் பிரதான பாவி. அவன் கண்களை ஏறெடுக்க துணியாமல், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். அவன் தான் நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? இங்கே நம்ம முதல்ல வாசம் இல்ல, தேவனுடைய ராஜ்யத்தில் யார் பிரவேசிக்கிறார்கள்? அந்த மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் பாருங்க. அங்கே யார் முதலாவது? வரி வசூலிப்பவர்களும் வேசிகளும் உங்களுக்கு முன்பதாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த வார்த்தையின்படியாக பார்ப்போமானால், இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறார்கள் என்று. ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். அத இந்த ஊமையின் மூலமாக, இந்த ஜெபிக்க 2 பேர் பரிசேயனும் ஆயக்காரனும் போனா பார்த்தீங்கன்னா, இந்த ஊமையின் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்றது? நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வாரம் என்னது உபவாசம் பண்றவன், சரியா தசமபாகம் கொடுக்கிறவன், இன்னும் மற்றவங்களை காட்டிலும் நீதியாய் வாழுகிறவன் அவன் அல்ல. இந்த பாவியாகிய, நான் பாவி என்று தன்னை யார் அறிக்கையிடுகிறார்களோ, பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறார்களோ, அவர்கள் தான் முதலாவது பரலோக ராஜ்யத்துக்கு போவார்கள். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் யோவான் சுவிசேஷம் 1 யோவானிலே தானே 1ஆம் அதிகாரத்தில் சொல்வேன், நம்மிடத்திலே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இருக்கிறாது. அப்படின்னா நான் பாவி இல்ல, நான் பரிசுத்தவான், என்கிட்ட எந்த தப்பு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டோம்னாலே போச்சு. ஆண்டவரே, நான் மிக தவறுடையவன், மிக தப்பு, மிக பாவம் என்னிடத்துல இவுண்டு ஆண்டவரே,
அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் நம்முடைய மனதில் எப்பவும் இருக்கணும். அதாவது தன்னை விட மற்றவர்கள் எல்லாம் சிறந்தவர்கள், மேலானவர்கள், பரிசுத்தவான்கள், அவர்கள் நல்லவர்கள் என்ற எண்ணம் நம்முடைய மனதிலே எப்போதுமே இருக்கணும். தான் சிறந்த பரிசுத்தவான் உண்டோ, மேன்மையான உண்டோ, என்னை விட்டா வேற ஆள் இல்லைன்னோ, நான் தான் கரெக்ட் உண்டோ ஒரு காலம் சொல்லாதபடி இந்த பரிசேயன் ஆயக்காரனுடைய விஷயத்துல நாம் பார்த்தது போல அவன் பாவியாய என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். இவன் அல்ல, அவனே நீதிமானாக்கப்பட்டான். அப்போ இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்கிறது என்ன? அந்த உபவாசம் இருந்தவனும் தசமாம் கொடுத்தவனும் போகல. யாரு போனா? பாவியாய் என்மேல் கிருபையாயிரும் சொன்னானே அவன் போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு 8:11 அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். எங்கிருந்து? அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து என்று சொல்லப்பட்டு, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து தேவனை அறியாத ஜனங்கள் நிறைந்த இடம் தான் கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள ஜனங்கள். இங்கிருந்து என்ன செய்வாங்க? பரலோக ராஜ்யத்தில் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய பந்தி இருப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நீங்க வேதத்தை, அந்த வரலாற்றை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த கிழக்கிலும் மேற்கிலும் இருக்கிற ஜனங்களிடத்துல ஆண்டவர் அதிகமான நேரம் போகவே இல்லை. ஆண்டவரை அவர்கள் அதிகமாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அங்க போனாலும் அவர்கள் அங்க விசுவாசியாதபடினாலே அங்கே அவர் அற்புதங்களை செய்ய முடியல. அப்படிப்பட்ட அந்த ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? கடைசி நாட்கள்ல வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட என்ன செய்வார்கள்? பந்தி இருப்பார் என்று சொல்லு. அதனால என்ன, அதனுடைய முழு சாராம்சம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பரிசுத்தத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலேயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய கிருபையை போதிக்கிறது. இங்க இன்னொரு உதாரணத்தை ஆண்டவர் சொன்னார். லூக்காவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து 1 முதல் 15 வசனங்கள் வரை வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் ஒரு உக்ரானக்காரனை குறித்த காரியத்தை சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாமே. பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? நான் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரக்காரனா இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரனக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கு எனக்கு பலம் இல்லை, இரக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு, ஆகவே உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு. இங்கே பாருங்க, இந்த உக்கிரானக்காரனை வேலையில ஒருவன் அமர்த்தி இருக்கிறான். அவன் அந்த கணக்கெல்லாம் பார்த்துக்கணும். கடன் கொடுக்கறது, வாங்குறது, அந்த கணக்கெல்லாம் வச்சுக்கணும். அவங்க அப்படியே கொடுத்துட்டு வச்சுட்டு இருக்கான். இவனை பத்தி வந்து சொல்றாங்க, இவன் என்ன செய்யறான்? நீ அவன் எஜமானுடைய ஆஸ்தியை அழித்து போடுகிறான்னு மற்றவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க. அப்போ விசாரிச்சு பார்த்தபோது ஆமா, உண்மையில அவன் கொஞ்சம் கள்ளத்தனம் எல்லாம் பண்றான், 420 பண்றான், இவன் கொஞ்சம் பணத்தை எல்லாம் அடிச்சுட்டான். அப்போ இனி அவங்ககிட்ட சொல்றான், இனி நீ உக்கிரானக்காரனா இருக்கக்கூடாது, உன்னுடைய கணக்கை ஒப்புவி அப்படின்னு சொல்றான். அப்போ அவனுக்கு ஒரே இது, ஐயோ இப்ப கணக்கு ஒப்பிச்சு நமக்கு வேலை இல்லாம போனா நம்ம யாருமே இந்த உலகத்துல ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்? கடன் கொடுக்கும் போது அதுல ஒரு கமிஷன் வாங்கியிருப்பான், திரும்ப கட்டும்போது அதுல ஒரு கமிஷன் வாங்கியிருப்பான், கடன் கொடுக்கும் போது பெரிய இதெல்லாம் பண்ணியிருப்பான். இப்ப அந்த ஜனங்கள் இவன் வெளியே போனாலே இவனை ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப அவனுடைய பிரச்சனை என்னன்னா, இவனுக்கு வேலை செய்ய முடியாது, அதற்கான பலனும் இல்லை, பிச்சை எடுக்கவும் முடியாது. என்ன செய்யறதுன்னு அவன் மனசுல நினைச்ச போது அவனுக்கு எண்ணம் தோன்றிச்சு, என்ன, நான் ஒரு காரியத்தை எனக்கு என்ன செய்ய வேண்டும்னு தோணிச்சு அப்படின்னு சொல்லி இவன் கடன் கொடுத்தவங்களை எல்லாம் வர சொன்னான். கடன் கொடுத்தவங்க எல்லாம் வந்தாங்க. அப்ப முதல்ல வந்தவங்க கிட்ட கேட்டான், நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்று கேட்டான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். 100 குடம் எண்ணெய் கடன் வாங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமா எழுது. 50 என்று சீக்கிரமா எழுது. சீட்டு கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த டெய்லி சீட்டு போடுறவங்கள பாத்தீங்களா, சீட்டு போனோட எழுதி கொடுத்துருவாங்க. சீட்டை சீக்கிரமா வாங்கி எழுதி 100ங்கிறத கட் பண்ணிட்டு 50ன்னு எழுது. ஏன் இப்படி எழுதுனா, நாளைக்கு இவன் போனா வீட்டுல ஏத்துக்க மாட்டானா? ஐயோ
100 குடம் எண்ணெய் கடை இருந்துச்சு. இவன் தான் என்ன செய்யிட்டான், அதை 50 ஆக்குனா. வாங்க வாங்க உங்களுக்கு சாப்பாடு போடுற, உங்க வீட்டுல எல்லாம் ஏத்துக்குவாங்க. அதே 100ஓட போயிருந்தானா இவனை ஏத்துக்கவே மாட்டான். இப்ப இவனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, இந்த கடனை எல்லாம் எப்படியோ கெட்ட பேர் வாங்கினது தான். உக்ரானக்காரத்துல உண்மை இல்லைன்னு தெரிஞ்சது உண்மைதான். இப்ப நம்ம ஒண்ணு செய்வோம், நம்ம இந்த எஜமான் நம்மளை என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நம்மளை உண்மை இல்லைன்னு என்னாலும் பரவாயில்ல, நம்ம என்ன செய்வோம், அந்த ஜனங்களுக்கு ஒரு நன்மை செய்வோம். அப்படி செய்வதனாலே அவன் என்ன செய்வான், நம்ம வீட்டுல ஏற்றுக்கொள்வான் என்று 100 குடம் எண்ணெயை என்ன செய்தான், 50 குடம் ஆக்கினான். அடுத்தவனிடத்துல கேட்டான், அவன் சொன்னான் 100 கலம் கோதுமை என்று சொன்னான், அதை 80 என்று எழுதினான். இப்படி வந்தவங்க கிட்ட எல்லாம் என்ன செய்தான், எல்லாத்தையும் 50 100 50 பண்ணா, 100 80 பண்ணா, அப்புறம் 50 30 பண்ணா, இப்படி எல்லாத்தையும் எழுதி எல்லாரும் வந்து ஐயோ எங்க கடனை எல்லாம் பாதி ஆக்கிட்டீங்க, ஐயோ உங்களை மாதிரி நல்லவருங்கள உங்களையா வேலையை விட்டு தூக்குறாங்க, நீங்க வாங்க, வேலையை விட்ட உடனே நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு சாப்பாடு போடுறோம், இவ்வளவு கடனை எல்லாம் தள்ளிட்டீங்களே, தள்ளுபடி பண்ணிட்டீங்க. யார், எஜமான மாதிரி தள்ளுபடி பண்ணிட்டான். இப்ப உண்மையிலே இந்த எஜமானவனை இன்னும் என்ன செய்யணும், மோசமா திட்டி இருக்கணும், அப்படித்தானே? உண்மையான எஜமான் இப்படி தெரிஞ்சிட்டு வைப்போம், 100 50 ஆளிட்டான், இன்னும் 100 80 ஆளிட்டான், இன்னொரு 50 30 ஆளிட்டான், சிலவங்க கடனே இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டான். இது எஜமானுக்கு தெரிஞ்சிருந்தா, எஜமான் எடே உன்னுடைய பணமா என்னுடைய பணமா, நீ கணக்கு ஒப்புக்கு சொன்னா இப்படியா பண்ணிட்ட அப்படின்னா அவனை கடிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, அந்த என்ன சொல்றாரு அவரு, அநீதியுள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று, அநீதி உள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு, எஜமான் புத்தியாய் செய்தானா, என்ன புத்தியாய் செய்தான், அதுதான் கீழே வாசிக்கிறது. அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இந்த உக்ரானக்காரன் அநீதியான உலக பொருள்னால யாரை சம்பாதிச்சிட்டான், சிநேகிதரை சம்பாதிச்சிட்டான். அந்த எஜமான் அப்படித்தான் சொல்றான், இவன் புத்தியா செஞ்சுட்டானே, இவன் வெளியே போனா இவனை தொலைச்சு கட்டிடுவாங்க, அப்படிதான் இருந்தது. இப்ப இத்தனை வரையும் சிநேகிதனாய் சம்பாதிச்சிட்டான். எப்படி, அநீதியான உலக பொருள், உலக பணத்தினாலே அல்லது அவன் செய்த தொழிலினாலே அநேகரை சம்பாதித்து கொண்டான். அது எதற்காக, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளினாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள். அப்படின்னா என்னது, இந்த உலகத்துல நாம் வாழுகிற நாட்கள்ல நமக்கு இருக்கிற பொன் பொருள் பணம் நேரம் பலம் இவைகளை கொண்டு நாம ஜனங்களை சம்பாதிக்கணும். அப்ப ஜனங்களை சம்பாதிக்கும் போது நித்திய வீடுல போகும்போது அவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்குதானே பொருளா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், பலமா இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அது அநீதியான காரியங்கள். அநீதியானது பணம் எல்லாமே அநீதி தான். எல்லாமே அநீதியான பொருட்களை கொண்டு நம்ம யாரை சம்பாதிக்கணும், சிநேகிதரை சம்பாதியுங்கள். அப்படின்னா ஜனங்களை ஆதாயம் பண்ணுங்கள், அவர்கள் உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஒரு அருமையான கதை இதை பற்றி ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். ஒரு 80 வயதுள்ள ஒரு தகப்பனார், நல்ல ஆவிக்குரிய தகப்பனார், பிள்ளைகளை எல்லாம் படிக்க வச்சாரு. பிள்ளைகள்லாம் நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்தாங்க. அந்த 80 வயதான போது, அவருக்கு 80வது வயது பிறந்த நாள் வந்தபோது, அந்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து நம்ம அப்பாவுக்கு இந்த 80வது பிறந்த நாள்ல அப்பா என்ன விரும்புகிறாரோ அதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம். அப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் சொல்லி இருக்கிறாங்க. அப்பாவுக்கு அது பிடிக்கும், அப்பாவுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில் இல்லை, நம்ம ஒன்று செய்வோம், அப்பாட்டே கேட்டுருவோம். எதுக்கு நம்ம, நீங்க ஒன்ன சொல்றீங்க, அண்ணன் ஒன்ன சொல்றாங்க, அக்கா ஒன்ன சொல்றாங்க, அப்பாட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த அப்பாட்ட வந்து கேட்டாங்களாம். அப்பா, இந்த 80வது பிறந்த நாள்ல உங்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம் எதுவோ அதை சொல்லுங்க, நாங்க எல்லாம் சேர்ந்து செய்யறோம், எங்களுக்கு சந்தோஷமா அதை செய்யணும்னு இருக்கு, உங்களுக்கு பிரியமானதை செய்யணும்னு இருக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். அப்படியா, அப்போ என்ன சொல்லுவார்னு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்றும் யோசித்தாங்களாம். பல காரியங்களை யோசித்தாங்க, பல காரியங்கள். ஆனால் அவங்க அப்பா சொன்னாங்களாம், அவர் நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன, அவர் சொன்னாராம், நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பரிசு கொடுக்கணும். அது என்ன என்றால், இந்த உலகத்துல இந்த வேதாகம பிரதி அல்லது ஒரு சுவிசேஷம் எந்த மொழியிலே மொழிபெயர்க்கப்படவில்லையோ
அந்த மொழியிலே ஒரு சின்ன துண்டு பிரதியை, ஒரு சின்ன சுவிசேஷத்தை நீங்கள் என்ன செய்யணும், மொழிபெயர்த்து அந்த மொழியினருக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னாங்களாம். நான் அப்பா அப்பா எதை சொன்னாலும் செய்யறோம்னு சொல்லியாச்சு. அப்பா இப்படி கேட்கிறாரு, போய் வேதாகம சங்கத்துல போய் கேட்டாங்களாம். வேதாகம சங்கத்துல போய் இப்படி நாங்கள் இப்படி ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறோம், அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அப்பா இப்படி சொல்லி இருக்கிறாரு, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்களாம், ஆப்பிரிக்க தேசத்துல ஒரு மொழி இருக்கிறது, அந்த மொழிக்கான மொழிபெயர்ப்பை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், அதை அச்சிட தேவையான பணம் தேவைப்படுகிறது, நீங்களும் கரெக்டா நேரத்துக்கு வந்திருக்கீங்க, அதற்கு இவ்வளவு பணம் தேவை என்று சொன்னபோது அது மிகப்பெரும் தொகையா இருந்தபடினாலே அவங்க ரொம்ப யோசித்தாங்களாம். இருந்தாலும் அப்பாவுக்கு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்து அந்த அப்பாவுடைய விருப்பத்தின்படியாக அந்த ஆப்பிரிக்க மொழியிலே அந்த வேதாமத்தின் ஒரு சுவிசேஷத்தின் ஒரு பிரதியை அச்சிட்டு அந்த ஆப்பிரிக்க தேசத்துக்கு அனுப்பினாங்களாம். அந்த அப்பா மிகுந்த சந்தோஷப்பட்டாராம். என்னுடைய வாழ்க்கையில இதுவரை நான் பெற்றிராத ஒரு சந்தோஷத்தை நான் பெற்றேன், நீங்க எனக்கு இதுவரை எனக்கு செய்த அப்பாவுக்கு செய்த உதவியை காட்டிலும் இதுதான் எனக்கு மேலான உதவி என்று ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களையெல்லாம் கட்டி பிடித்து அவர்கள் கட்டி பிடித்து அந்த நேரத்திலே அவருடைய உயிர் பிரிஞ்சிச்சான். எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆயிடுச்சு. சரி, அப்பா இறந்து போனார் இருந்தாலும் அப்பாவுடைய ஆசையை நாம நிறைவேற்றி விட்டோமே என்று சொல்லி அவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். அல்லேலூயா. அந்த கதையை அந்த நிகழ்ச்சி அதோட முடிக்காம அவர் சொல்றாரு, இந்த 80 வயது அந்த மனிதன் பரலோகத்துக்கு போனாராம். பரலோகத்துக்கு போய் நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே சிலரை பார்த்தாராம். சிலரை பார்த்தபோது இவருக்கு கேட்க வேண்டும் என்று தோணுது, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? அப்ப அவர் சொன்னாங்களாம், நாங்க ஆப்பிரிக்க தேசத்திலிருந்து. எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க? தெரியாதுங்க, எங்களுக்கு எங்க மொழியில வேதாகமம் இல்லாம இருந்தது, யாரோ ஒருவர் இந்த வேதாகம பிரதியை அச்சிட்டு எங்களுக்கு கொடுத்து அனுப்புறாங்களாம், அதை வாங்கி படிச்சு நாங்களே ஏற்றுக்கொண்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அதனால இன்றைக்கு பரலோகத்துல இருக்கிறோம்னு சொன்னாங்களாம். அல்லேலூயா சொல்லுமா. யோசித்து பாருங்க, அந்த மனிதனுடைய விருப்பம், அது நிறைவேறுதல், அதற்காக எடுத்துக்கொண்ட பிரயாசம், அதனாலே பரலோகத்திலே வந்து சேர்ந்த ஜனங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிறதை கொண்டு தேவனுக்கு ஜனங்களை ஆதாயப்படுத்துவதற்காக நம்மால் இயன்ற எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்லுவது, நித்தியமான வீடுகளிலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளினாலே உங்களுக்கு என்ன சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அந்த 80 வயது தாத்தா அந்த வீட்டிலே, அந்த பரலோக வீட்டிலே தன்னை ஏற்றுக்கொள்ள, தன்னை எதிர்கொண்டு அழைக்கிறதான ஒரு கூட்டம் ஜனங்களை அவர் பெற்றிருந்தார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி அநீதியான உலக பொருளினாலே நாம் தேவனுக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். அது நமக்கு கொடுத்து, அதாவது இன்னைக்கு சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் ஒன்றை நமக்கு சொல்லுகிறது, எப்படி ஆயிலும் சிலரை தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக தேவன் நமக்கு ஒரு பெரிய கட்டளையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நம்மேல் விழுந்த கடமை. பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ, சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்றாரு. ஏன் ஐயோ? அது பவுலுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். தேவனுடைய வார்த்தை பிறருக்கு சொல்லாமல் இருந்தால் நமக்கு ஐயோ. நம்ம சொல்லி அவங்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தோம் என்றால் அவர்கள் பரலோகத்திலே நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த நித்திய வீட்டிலே நம்மளை ஏற்றுக்கொள்ள அங்கு அநேக ஜனங்கள் இருப்பார்கள். ஆகவே சீஷத்துவத்தை ஆண்டவர் அறிமுகப்படுத்தினதே, கொண்டு வந்ததே ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும். வயலிலே நிலங்கள் ஆயத்தமாக இருக்கிற அறுவடை செய்ய வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும், அவரிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை 12 பேரை அனுப்பினார். பின்பு 70 பேரை அனுப்பினார். பின்பு திரளான ஜனங்களை அனுப்பினார். பின்பு சபைக்கு முழுவதுமாக, சீஷர்களுக்கு முழுவதுமாக கட்டளை கொடுத்தார். நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னார். இதுதான் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. முக்கியமாக தங்களை சீஷத்துவ பயிற்சியில ஈடுபடுத்தி கொண்டு சீஷர்களாகி இந்த பணியை செய்வதன் மேல் கர்த்தர் மிகவும் பிரியமாயிருக்கிறார். அவர்களுக்கு முதலாவது என்ன கொடுக்கிறார்? பதிலை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. நூறத்தனையான பலனை இம்மையிலேயும் கொடுக்கிறார். நித்திய ராஜ்யத்திலே அவரை ஏற்றுக்கொள்வார் அநேகர் அங்கே இருக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். ஆகவே நமக்கு கிடைத்த இந்த தருணத்தை விட்டு விடாமல் நம்ம எல்லாம் ஆத்தும ஆதாய பணியிலே ஈடுபடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம்.
ஒருவர் சொல்லுகிறார், ஆத்தும ஆதாயத்திற்கென்று கர்த்தர் நம்மையே சார்ந்திருக்கிறார், நம்மைத்தான் சார்ந்திருக்கிறார். ரேடியோ, டெலிவிஷன் இதெல்லாம் இல்லை, தம்முடைய ஜனங்களையே அவர் சார்ந்திருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று தான் சொன்னார். அந்த 70 பேரை அனுப்பி, நீங்கள் போய் அவளை வியாதிகளை சுஸ்தமாக்குங்கள், அவளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். அந்த 70 பேருக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய சபை முழுவதுக்குமாக புறப்பட்டு போங்கள் என்கிற வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையின்படியாக புறப்பட்டு போய் இந்த சத்திய சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவித்து, நமக்கு இருக்கிறதான பொன் பொருள் நேரம் பலன் சுகம் எல்லாவற்றையும் செலவழித்து சிலரையாயிலும் அறுவடை செய்வோம், ஆதாயப்படுத்துவோம். கர்த்தரதிலே பிரியமாயிருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் சீஷத்துவத்திலே ஆண்டவரே, ஆத்துமக்களை ஆதாயம் செய்வது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்று எங்களுக்கு நீர் இன்றைக்கு சொன்னதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, வயல் நிலங்கள் விளைந்திருக்கிறது, அறுவடைக்கு எஜமான ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர். ஆமாண்டவரே, இது காலம் அறுவடையின் காலமாயிருக்கிறது. இந்த காலத்திலே நாங்கள் மௌனமாக இராதபடி அறுவடை செய்யத்தக்கதாக ஜனங்களை எழுப்புவீராக, ஜனங்களை அனுப்புவீராக, ஜனங்களை பலப்படுத்துவீராக, ஜனங்களுக்கு அதற்கான கிருபையை கொடுப்பீராக, அதற்கான தாளந்துகளை கொடுப்பீராக, அப்படிப்பட்டதான தாகத்தை கொடுப்பீராக. சபையாக புறப்பட்டு சென்று ஆத்தும ஆதாயம் செய்யத்தக்கதாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் ஆத்தும ஆதாய பணியிலே ஈடுபடத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.